ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூவல் டெக். இன்றைக்கி நம்ம ஒரு வேறு லெவல் ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா rockerz 330 ANC போட்டோட rockerz 330 பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட போட் rockerz 330 ANCயோட பாக்ஸு. ஸோ நமக்கு பேக்கேஜிங்கில் இப்படி தான் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பயோனிக் சவுண்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ANC ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப் டு 25 டெசிபிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் 13mm டிரைவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்காதுன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராடக்டோட நேமிங்கே பார்த்தீங்கன்னா rockerz 330 ANCன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா லிவ் த சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. பாக்ஸோட இந்த தீமே கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி. அண்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஃபார் த வீடியோ லிங்க் டு எக்ஸ்பீரியன்ஸ் த டிஃப்ரென்ஸ் தட் கிறிஸ்டல் சவுண்ட் கிரியேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா போட் டைராக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி அவங்க டைராக்கோட ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. இது ப்ராடக்ட் வந்து கொஞ்ச நாள் ஆச்சு, இருந்தால் என் கைக்கு இப்போ தான் கிடச்சிச்சு. ஸோ வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது போட் டைராக்கோட கொலாப் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில கீ ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ENX டெக்னாலஜி இருக்குது, அப்புறம் 24 ஹவர்ஸ் ப்ளேபேக் இருக்குது. அண்ட் ASAP ஃபாஸ்ட் சார்ஜ் as soon as possible சார்ஜிங் இருக்குது. IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் வந்து ஐ பட்டனில் ஒரு லிங்க் தரேன். நம்மளோட வீடியோ இருக்குது, IP ரேட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த ப்ளூடூத் 5.2 இருக்குது. இன்ஸ்டன்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட், கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஈஸி ஆக்டிவேட் ஆகும்னு சொல்கிறாங்க. அண்ட் பவர் சேவர் மோடும் இருக்காமா, வேறு லெவலில் பவர் சேவர் மோடும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேக்னெட்டிக் பட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 10 minutes சார்ஜ் போட்டால் 5 hours ப்ளே பண்ணிக்க முடியும் அது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் கண்டென்ட்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. rockerz 330 இருக்குமாமா. அண்ட் ஒரு சில மேனுவல்ஸ் அது இதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம உள்ள போக போக பார்க்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட்டிங் அட்ரஸ் அண்ட் மற்றதெல்லாம் சார்ஜிங் கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து அன்பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க இந்த ரேப்பரை அப்படியே தூக்கணும்னா நமக்குள்ள வேறு லெவல் பிளாக்ல ஒரு மொபைல் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல அவுட்லுக்கு செம்மையாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ரிவ்யூவர்ஸோட பாக்ஸை ஓப்பன் பண்ணுற ஃபீல் நமக்கு கிடைக்குது ஓப்பன் பண்ணுறப்போ. ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். இன்விடேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. யூ ஹேவ் ஜஸ்ட் அன்பாக்ஸ் த ஃபியூச்சர் ஆஃப் ஆடியோ, தி ஏஷியாஸ் ஃபர்ஸ்ட் neckband powered by Dirac. Tune in to dive into the whole new world of richer vocals, deeper bass and crystal clear sound. Like they say, all you need is love, great sound அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நல்ல இன்விடேஷன் மாதிரி தெரியுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டனோட ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. டபுள் டேப் பண்ணால் நமக்கு வந்து கிறிஸ்டல் கிளியர் பயோனிக் சவுண்ட் ஆன் ஆகும், அதாவது டைராக் வந்து ஆக்டிவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓகே, இப்போ என்ஜாய் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு பட்டர் பேப்பரில் நமக்கு நீட்டாக பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ பார்த்தோம்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நெக் பேண்டு. சும்மா செம்மையாக இருக்குது பார்க்க, ஒரு ரிச்சர் ஃபீல் கொடுக்குது. 1500 சும்மாவா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 1499 ரூபா வருது. இது லான்ச் ஆனப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 rupees. இப்போ வந்து 1499 அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஓப்பன் பண்ணோம்னா இங்கே நமக்கு ஒரு தெர்மோகோல், அதாவது ஒரு ஃபோமில் நமக்கு இந்த நெக் பேண்ட் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நமக்கு அந்த இயர்பட்ஸ் இருக்குது. நம்ம வீடியோ கொஞ்சம் போக போக பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஓரமாக வச்சுட்டு உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இது என்னடா இது, மொபைல் பாக்ஸை கொடுக்கறதெல்லாம் காப்பி பண்ணிட்டாங்களாட்டிருக்கு. இங்கே பாருங்க, இப்படி ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து புக்லெட்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா கொடுத்துருக்காங்க. இது ஸ்கேன் பண்ணோம்னா நமக்கு வாரண்ட்டி அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் கிரிக்கெட்டர்ஸ்லாம் கொடுக்காம அவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸையே ஒரு இது கேட்லாகாக போட்டு கொடுத்துருக்காங்க. இது கூட பரவாயில்லைங்க. அந்த ஆக்டர்ஸ்லாம் பிளேயர்ஸ்லாம் கொடுக்குறதுக்கு இது எவ்வளவோ மேல். அண்ட் அதுக்கு பதிலாக இங்கே வேறு என்னமோ கொடுத்துருக்காங்க. டைனி ஷிஃப்ட் இன் பெர்ஸ்பெக்டிவ் கேன் மேக் ஆல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வாட்டி கொஞ்சம் பரவாயில்ல, இந்த ப்ராடக்ட்டுக்காக இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. rockerz 330 ANC யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க.
ஓகே, இது யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். யூசர் மேனுவல் இல்லைன்னா நம்ம இதை கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. அப்படி இருந்தாலும் நம்ம என்ன யூசர் மேனுவல் படிக்கவா போகிறோம்? இதில் பிரச்சனை இருந்தால் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 3 கலர் வேரியண்ட் வரதா சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து இங்கே மேலே இருக்கிறது ரேகிங் ரெட்டு அண்ட் ஸ்கை ப்ளூ ஒன்று, அப்புறம் க்ரீன் கலர் ஒன்று இருக்குது, அப்புறம் இந்த ப்ளூ கலரும் ஒன்று இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நெக்பேண்டோடயே இருக்கும் அண்ட் 2 இதில் இருக்குது. அண்டு சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கேபிள் குவாலிட்டி செம்மையாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா போட்டுன்னே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட ஓன் மேனுஃபேக்சர். இந்த மாதிரி அவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே கொடுத்தா குவாலிட்டிக்கு அவங்க கேரண்டின்ற மாதிரி ஆயிரும். அது ஒரு நல்ல அஷூரன்ஸ் கொடுக்கும் ஒரு கன்சியூமருக்கு. அண்ட் ப்ராடக்டோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கூட சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இது எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ நம்மளோட ப்ராடக்டை பார்க்கலாம். இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட போட் ராக்கர்ஸ் 330 ANC. இப்போ நம்ம இதை வெளியே எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மேக்னெட்டிக் இயர்பட்ஸ் வெளியே எடுத்துட்டு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் அவ்வளோதான், பாக்ஸ் முடிஞ்சு நம்ம இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து இதை எடுக்கலாம். ஸோ ஹேண்டி ஃபீல் செம்மையாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் சாலிடு ஃபீல் தருது. கொஞ்சம் கழுத்தில் மாட்டினா கொஞ்சம் நல்லா தெரியும். கொஞ்சம் ஹிடனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கேபிள்லாம் கூட சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அலுமினியமு. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். லைஃப் நல்லா வரும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மைக் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. மைக் ப்ளஸ் லைட் எல்லாம் ஒரே இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர். இங்கே பார்த்தீங்கன்னா ANC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. இதை ஆன் பண்ணால் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் பட்டனு, ப்ளஸ் பட்டன் அண்டு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் இருக்குது. அண்ட் கீழே லைட் அண்ட் மைக்குக்கான ஒரு ஹோல் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் டைப் சி போர்ட். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் கூட சப்போர்ட் இருக்குது. தைரியமாக நம்ம போடலாம். அண்ட் இதுக்கு வந்து IPX4 வாட்டர் ரெசிஸ்டண்ட் இருக்குது. அதனால் இவங்க வந்து எல்லாமே நல்லா ஃபுல்லாக சீல்டாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்னெட்டிக் டிப்ஸ் இருக்குது. இதுலேயும் நமக்கு மைக் கொடுத்துருக்கதை சொன்னாங்க. இது எதுக்குன்னா நமக்கு நாய்ஸ் கேன்சல் பண்ணுறதுக்கு நல்லா உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் கூட நமக்கு போட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோகோ எம்பெட் பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான இதில் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீக்கரோட ஏர்பேஸ் வெளியே வரத்துக்கு இங்கே ஹோல் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று ஹோல், இதில் ஒரு ஹோல் இருக்குது. அண்ட் மற்றபடி ஃபிசிக்கலில் வேறு எதுவும் சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. இதில் வந்து பேட்ரி வந்து ரைட் சைடு, அதாவது இந்த இடத்துல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக போர்டு அந்த எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.